ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த ஹெல்தியான உளுத்தம்பருப்பு குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உளுத்தம்பருப்பை நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறின அப்புறமா அது எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். இது வந்து தோலோடு இருக்கிறது. இது வீட்டிலையே வந்த உளுத்தம்பருப்பு. அது வந்து நல்லா தோல் வந்து பாதி பாதியாக இருக்கும். அதை சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே செஞ்சுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற உளுத்தம்பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இங்கே ஒரு 15 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வந்து நீங்கள் தோல் இல்லாத உளுத்தம்பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பாதி பாதி தோலில் இருந்து சுத்தம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கடாயில் அடுப்பு மேலே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த மசாலாவை போட்டு உடனே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்துடணும். முதல்ல வந்து அடுப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின உடனே மசாலாவை போட்டு உடனே இதை வந்து ஊற்றிடுங்க. அப்போ தான் வந்து அந்த எண்ணெயில் அந்த மசாலா போட்டு அந்த ஒரு கலக்கிட்டு நம்ம இதை ஊற்றிடணும், இல்லைனா தீஞ்சு போயிடும். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் இறக்கி வச்சு செய்யணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானோடனே கடாய் இறக்கி கீழே வச்சு மசாலா போட்டுட்டு அதை கரண்டியில் கலந்து விட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பு மேலே வச்சு நீங்கள் ஊற்றி விட்டுடலாம் மசாலாவை. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. இதில் நம்ம அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அது வரைக்கும் இது இப்படியே வேகட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு மசாலா வந்து நல்லா இந்த மாதிரி வெந்து வரட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வறுபட்ட அப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி நல்லா வறுபட்ட அப்புறமா இதை நல்லா கலந்துட்டு பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். இப்போ உளுந்து நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சமாக உளுந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை வச்சுக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த உளுந்து வந்து அரைச்சது இங்கே இப்படி இருக்குது. இதை எடுத்து இப்படி கையில் இது வந்து நம்ம குழம்புல இப்படி போட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த உளுந்தை எடுத்து அப்படியே இப்படி குழம்புல போட்டுடணும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா உளுந்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி போட்டுடலாம். ரொம்ப அதிகமாக வந்து பெருசு பண்ண வேண்டாம், சும்மா சின்ன சின்ன சைஸில் நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே. பாருங்கள், இப்படி எவ்வளோ உளுந்து நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக பண்ணி போட்டுடலாம். இப்போ நீங்கள் கடாய் ஃபுல்லாக செய்கிறீங்க, உளுந்து நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது தண்ணியை வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றணும். அதே போல் மசாலாவையும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். நம்ம செஞ்சுருக்க இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டுக்காக ஒரு சைடிஷ் மாதிரி சாப்பிட்றதுக்கு. சாதத்தோடு சாப்பிட்ணுன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியும், 2 தக்காளியும் தான் வச்சோம். இதில் வேறு எந்த காய்கறிகள் கூட நம்ம சேர்க்கலை. ரொம்பவே ஈஸியாக இதை நம்ம செஞ்சிட்டோம். அதோட ரொம்ப ரொம்ப ஹெல்தி உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு உடம்புல சக்தியே இல்லாதவங்க சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல தெம்பு கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணுவோன்னா நிறைய பேர் வந்து உளுத்தம்பருப்பு எப்படி சாப்பிட்றது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சாப்பிட்லாம், அப்படியே எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ எல்லா உளுந்தையும் இதே மாதிரி நான் போட்டுட்டேன் குட்டி குட்டியாக. கடாய் ஃபுல்லாகவே ஆயிடணும். இது நான் எந்த அளவுக்கு அரைச்சனோ அந்த அளவுக்கு தண்ணிக்கு
இதை எல்லாத்தையும் போட்டுடலாம் இந்த மாதிரி. பாருங்கள், நம்ம போடுற உருண்டை வந்து அப்படியே தனியாக இருக்குது, ஒன்றோடு ஒன்று ஒட்டலை, அதோட உடஞ்சும் போகலை, அப்படியே தனித்தனியாக வந்திருக்கு. இது கொதிச்ச அப்புறமா காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இது அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம வந்து உளுந்துலேயும் உப்பு போட்டிருந்தோம், அதோட மசாலா மிக்ஸ் பண்ணும்போது உப்பு போட்டுட்டோம். தேவைப்பட்டால் நீங்கள் இந்த இடத்துல உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தனித்தனியாக அப்படியே வடையாக தெரியுது பாருங்கள். ஒன்றோட ஒன்று சுத்தமாக ஒட்டவே இல்லை. நான் வந்து இதை கலக்கி விட்டுருக்கேன். ஏற்கனவே ஒரு தடவையும் கலக்கி விட்டேன், இப்போ இன்னொரு தடவையும் கலக்கிறேன். ஆனால் இது உடையவே இல்லை, அதோடு சேர்ந்து நல்லா இருக்குது சாஃப்டாக. பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒன்று வந்து மேலே வேகலைன்னா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இதை நான் நல்லா கலந்து விடுறேன், ஆனாலும் இது உடையவே இல்லை, அப்படியே இருக்குது, புகையாக இருக்குது கொஞ்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துடலாம். இது வந்து 2 ரூபா கரம் மசாலா தூள். இது நல்லாயிருக்கும் பேக்கெட்டுங்க. இந்த மாதிரி அளவெல்லாம் பார்க்கணும்னா இதில் ஒன்று அதில் ஒன்று அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நிறைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 ரூபி 2 ரூபி அந்த மாதிரி விற்பாங்க ஒடிஷாவில். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், குழம்பு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு வடையும் அப்படியே தனித்தனியாக தெரியுது பாருங்கள். கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள். சாதத்தோடையும் சாப்பிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லா ரெசிபி கூடவும் செட் ஆகும். காய்கறிகளே தேவையில்லை, சும்மா டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஒரு டிப்ஸும் பார்க்கலாம். அது என்னென்னா, இந்த மாதிரி செடி பூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. இந்த செடி வந்து ரொம்பவே பயனுள்ள ஒரு செடி. இதில் இலைகள், பூக்கள் எல்லாமே வேலை செய்யும். இந்த இலையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இங்கிலீஷில் நைட் ஜாஸ்மின்னும், ஹிந்தியில் ஹர்சிங்கார்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து பவளமல்லின்னு சொல்லுவாங்க, அதோட பாரிஜாதம்னு சொல்லுவாங்க. இந்த இலையை வந்து நல்லா அரைச்சிட்டு 1 ஸ்பூன் சாரோட 1 ஸ்பூன் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வயிற்றில் கிருமிகள் இருந்தால் அழிஞ்சு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 நாள் குடித்தாலும் போதும், சூப்பராக வேலை செய்யும். ரெசிபி டிப்ஸ் இது 2த்தில் எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வருங்க. நன்றி, வணக்கம்.